பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் அப்போஸ்தலர் காலம் தோன்றுற பொழுது ஆவியானவர் இறங்கின பொழுது இந்த ஆவியானவர் எனக்குள்ளே, தெய்வம் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இயேசுவானவர் அவர்கள் காத்திருக்கப்பட்ட அந்த 50வது நாட்களிலே, அந்த பண்டிகையின் நாட்களிலே, ஒரு பக்கத்தில் உலக அவர்களுடைய பிரமாணங்களின் நியாய பிரமாணத்தின்படி பண்டிகை கொண்டாடுகிறார்கள். எருசலேம்ல கட்டப்பட்ட ஆலயத்தில் பயங்கரமாக உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் கூடி பண்டிகை கொண்டாடுகிறார்கள், எழுத்தின் பண்டிகை. மேல் வீட்டு அறையில், எல்லாம் கவனிங்க, மேல் வீட்டு அறையில் தேவன் அவர்களுக்கு ஒரு புதிய பண்டிகை உருவாக்குகிறார். என்ன பண்டிகை? எழுத்து அல்ல, ஆவியின் பண்டிகையை உருவாக்குகிறார்.